بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீகத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஒரு முஸ்லிமிற்கு இரண்டு வகையிலான கடமைகள் தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹுகூகுல்லாஹ், இன்னொன்று ஹுகூகுல் இபாத். அல்லாஹ்விற்கு ஆற்ற வேண்டிய கடமை, அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று இரண்டு வகையிலான கடமைகள் தான் நம் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. அடியார்களின் மீது ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து கடந்த 15 வாரங்களாக விரிவாகவே பேசப்பட்டிருக்கிறது. நல்லோர்களோடு எப்படி நடந்து கொள்வது, தீயர்களோடு எப்படி நடந்து கொள்வது, எளியோர்களோடு எப்படி நடந்து கொள்வது, நண்பர்களோடு எப்படி நடந்து கொள்வது, உறவுகளோடு எப்படி நடந்து கொள்வது, பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்வது, பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்வது, கணவன்மார்களோடு எப்படி நடந்து கொள்வது, மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்வது, மக்களோடு எப்படி நடந்து கொள்வது, மரணித்தவர்களுடன் எப்படி நடந்து கொள்வது, பலவீனர்களோடு எப்படி நடந்து கொள்வது, நோயாளிகளுடன் எப்படி நடந்து கொள்வது என்றெல்லாம் விரிவாக அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து நாம் பேசி இருக்கிறோம். அந்த கடமைகளை எல்லாம் தவறிய நிலையில் ஒருவர் மரணமாகிவிட்டால் அவர் எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்கின்ற ஒரு அழுத்தமான தகவலை இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன் அன் ரஇயதி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான், அந்த பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்பதாக சொல்லுகிறார். நாம் ஆற்ற வேண்டிய இந்த கடமைகள் தான் நாளை மறுமையினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது என்கின்ற அழுத்தமான புரிதல் நமக்கு வேண்டும். இறை கடமையில் ஒருவர் குறை செய்து விடவே கூடாது. அப்படி முடியாத சூழல் வந்தால் கூட, நேர்ச்சை செய்திருந்தால், ஃபிதியாக்கள் கொடுக்க வேண்டியிருந்தால், ஜக்காத் நிறைவேற்ற வேண்டியிருந்தால், ஹஜ் நிறைவேற்ற வேண்டியிருந்தால், இன்னும் பல்வேறு பொறுப்புகளில் ஏதாவது ஒரு வகையில் குறை செய்திருந்தால் தன்னுடைய வாரிசுகளிடத்தில் வசியத்து செய்தாவது அந்த கடனை தீர்த்து விட வேண்டுமே தவிர கடமை தவறிய நிலையில் இறைவனை சந்திப்பது என்பது ஆபத்தானது. அதுபோன்றுதான் அடியார்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள். பிறரிடத்தில் நாம் கொடுத்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் நாம் வாங்கிய கடனாக இருக்கட்டும், இப்படி அடியார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எந்த வகையிலும் குறை செய்துவிடக் கூடாது. அப்படி நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலில் நம்முடைய வாரிசுகளிடத்தில் அதை சொல்லி அதை நிறைவேற்றுவதற்கு வசியத்து செய்தாவது அந்த கடமையை நிறைவு செய்த நிலையில் இறைவனை சந்திக்க வேண்டுமே தவிர அந்த கடமையை தவறுவிட்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பது என்பது ஆபத்தில் போய் முடிந்துவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் சொல்லுவான்: யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனி வஸாஹிபதிஹி வஅஹிஹி வஃபஸீலதிஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. இந்த வசனத்தை நாம் அப்படியே காட்சிப்படுத்தி பார்த்தாலே நமக்கு நாளை மறுமையினுடைய நிலை குறித்து புரிய வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையில் நரகத்தினுடைய தண்டனையில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி
தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சகோதரனை, தனக்கு உதவி செய்த உறவுகளை, மக்களில் யாரையும் தன்னுடைய வேதனைக்கு பகரமாக ஈடாக்கி விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் விரும்புவான். அவனுடைய விருப்பங்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாளை மறுமையினுடைய நிலை குறித்து சொல்லுகிறார். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு கீழே விளக்கம் தருகிற போது இப்படி சொல்லுகிறார்கள். இவன் செய்த சில குறைபாடுகளை இறைவனிடத்திலே முறையிட்டு தன்னுடைய நன்மை புடுங்கப்பட்டு விடுமோ, அவனுடைய பாவங்கள் தன்னுடைய தலையில் கட்டப்பட்டு விடுமோ என்கின்ற பயத்தால் அவன் அங்கும் இங்கும் ஓடுவான், பயப்படுவான். தன்னுடைய நெருக்கமான உறவுகளை சந்திப்பதற்கு கூட அவன் விரும்ப மாட்டான். ஏன் என்று சொன்னால், தான் ஏதாவது வகையில் அவர்களுக்கு தீங்கிழைத்திருந்தால், அநீதத்தில் மோசடி செய்திருந்தால், நாளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதற்கு பகரம் என்கின்ற அடிப்படையில் மென்மேலும் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோமோ என்கின்ற பயம். தன்னுடைய தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, யாரையும் பலி கொடுப்பதற்கு அவன் தயாராகவே இருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிறோம். மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறிட்டாலோ, அமானிதங்களில் மோசடி செய்து விட்டாலோ, கொடுத்த வாக்குறுதியை பாழ்படுத்தி விட்டாலோ, வாங்கிய கடனை அடைக்காமல் விட்டு விட்டாலோ நாளை மறுமையில் மன்னித்து விடுவார்கள் என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. பெற்ற பிள்ளைகளையே பலி கொடுப்பதற்கு தயாராகிற மனிதன் நாளை மறுமையில் போயிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி விட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொல்வதற்கு திட்டமிடப்பட்ட தருணம். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு அவர்கள் செல்கிறார்கள். தன்னை கொல்வதற்கு யார் திட்டம் தீட்டி இருந்தார்களோ அவர்களால் ஒப்படைக்கப்பட்டிருந்த பொருளை கூட சரியான முறையில் அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு வந்து சேர்வதற்காக வேண்டி தன்னுடைய மருமகனை அங்கே நியமனம் செய்து விட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு புறப்பட்டு சென்றார்கள் என்கின்ற வசனம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா? எந்த வகையிலும் எச்சூழலிலும் யாராக இருந்தாலும் அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமினுடைய மானம் விஷயத்திலோ, பொருள் விஷயத்திலோ, அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமை விஷயத்திலோ ஏதாவது குறை செய்திருந்தால் இன்றே அதை சரி செய்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் தீனாரும் திர்ஹமும் எந்த வகையிலும் பலனளிக்காத அந்த நாளில் உங்களுடைய நன்மைகள் எடுக்கப்பட்டு அது சரி செய்யப்படும், அல்லது அவர்களுடைய பாவங்கள் மீது சுமக்கப்பட்டு அது சரி செய்யப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்து ஷஹீத் ஆகிவிட்டால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுமா என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம். பொறுமையோடு போர்க்களத்தில் நின்று புறமுதுகு காட்டாமல் அல்லாஹ் நன்மையை தருவான் என்கின்ற ஆதரவோடு தூய்மையான எண்ணத்தோடு போரிட்டு ஷஹீதானால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான், கடனை தவிர என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய புனிதராக மாண்டு போனாலும் சரி, அவர் பெற்ற ஒரு ரூபாய் கடனுக்கு கூட நாளை மறுமையில் அவர் இழப்பீடு செய்யாமல் அவர் சுவர்க்கம் போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் 3 விஷயங்களில் இருந்து யார் தூய்மையாக இருக்கிறாரோ அவர் எந்த இடையூறும் இல்லாமல் சுவர்க்கத்திற்கு சென்று விடுவார். ஒன்று, அவரிடத்தில் பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னொன்று, அவர் யாருக்கும் மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும். இன்னொன்று, அவர் பிறரிடத்திலிருந்து கடன் பெற்றவராக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அப்படி என்றால் பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கு செய்து நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளில் குறை செய்திருந்தால் அந்த கடமைகள் குறித்து அவர் முறையிடுவார். அதற்கு பதிலளிக்காமல், அதை சரி செய்யாமல், அதற்கான இழப்பீடை வழங்காமல் சுவர்க்கத்தின் பக்கமாக நகர முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஹஜரத் சஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய சகோதரர் மரணம் ஆயிட்டார். 300 தீனாரை விட்டுட்டு மரணமானார். அவருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. நான் அந்த 300 தீனாரை எடுத்து அந்த செல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, உன்னுடைய சகோதரர் கடன் வாங்கிய நிலையில் மரணமாகி இருக்கிறார், எனவே அவர் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார், அந்த கடனை சென்று அடைத்து விடுங்கள் என்பதாக சொன்னார். உடனே அவர்களினுடைய சிறிய குழந்தைகளுக்கு செலவு செய்யலாம் என்று எண்ணியிருந்த அந்த 300 தீனார்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரர் யாரிடத்திலெல்லாம் கடன் பெற்றிருந்தார் என்பதை தேடி விசாரித்து அந்த கடன்களை எல்லாம் அடைத்து விட்டேன்.
ஒரு பெண்மணி என்னிடத்தில் 2 தீனாரை கடன் தந்து உதவி இருப்பதாக சொன்னார். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னேன், நான் அவர்கள் வாங்கியிருந்த எல்லா கடன்களையும் அடைத்து விட்டேன். ஆனால் ஒரு பெண்மணி 2 தீனார் தர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் எந்த ஆதாரமும் சாட்சியும் இல்லை என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கும் 2 தீனாரை தந்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். நான் அந்த 2ஐயும் அவர்களுக்கு தந்து கடனை நிறைவு செய்தேன் என்பதாக ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இந்த கடனுடைய விஷயம் கொஞ்சம் அழுத்தமாக பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர்களுக்கு, தேவை உடையவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி, குறிப்பாக கடன் தேவைப்படக்கூடியவர்களுக்கு தந்து உதவுங்கள் என்று நாம் அதனுடைய உயர்வுகளையும் அதனுடைய சிறப்புகளையும் சொல்லுகிற போது பலரும் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? கடன் வாங்குறவரு திரும்ப கொடுத்துருவாருன்னு சொல்லி சொன்னா கடன் தந்து உதவி செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வாங்கினாருன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதனாலதான் கடன் கொடுக்கிற விஷயத்துல நான் ரொம்ப யோசிக்கிறேன் என்பதாக பலரும் முறையிட நாம் கேள்விப்படுகிறோம். இந்த விஷயம் கொஞ்சம் அழுத்தமாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பெற்ற கடனை நீங்கள் அடைக்காமல் மரணமாகிவிட்டால் நாளை மறுமையில் சுவர்க்கத்தை நோக்கி ஒரு எட்டு கூட நடக்க முடியாது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். ஹஜ்ரத் முஹம்மது இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க உட்கார்ந்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு வானத்தை பார்த்தாங்க, தன்னுடைய கன்னத்துல கை வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், மாதா நுஸ்ஸில மினஷ் ஷதீத், அல்லாஹ் பரிசுத்தமானவன், என்ன இவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விதமும் தோரணையும் எங்களை நடுங்க செய்து விட்டது. நாங்கள் அமைதியாகி விட்டோம். பிறகு சபை கலைந்து விட்டது. என்னுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை உறுத்தி கொண்டே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கடுமை அது என்று எதை சொன்னார்கள் என்கின்ற கேள்வி என்னுடைய உள்ளத்தில் தொக்கிக் கொண்டது. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி சென்றேன். நபி அவர்களிடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நேற்றைய தினம் நாங்கள் எல்லாம் தங்களோடு அமர்ந்திருந்த போது சுப்ஹானல்லாஹ் மாதா நுஸ்ஸில மினஷ் ஷதீத் என்பதாக சொன்னீர்களே, அந்த கடுமையான எச்சரிக்கை எதை குறிக்கிறது என்பதாக கேட்டேன். கடுமையான எச்சரிக்கை என்று நான் எதை சொன்னேன் தெரியுமா? என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், ஒருவருக்கு உயிர் தரப்படுகிறது, அந்த உயிரை அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்தார். மீண்டும் ஒரு முறை உயிர் கொடுக்கப்பட்டது, அந்த உயிரையும் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்தார். மீண்டும் ஒரு முறை உயிர் கொடுக்கப்பட்டது, அந்த உயிரையும் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்தார். என்றாலும் கூட அவர் கடனை அடைக்காதவராக இருந்தால் அவர் சுவர்க்கத்திற்குள் புக மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் ஒரு விஷயம் அழுத்தமாக போதிக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், தர வேண்டிய கடனை தராத நிலையில் வெற்றி அடைந்து விடலாம் என்று மட்டும் யாரும் நம்பிக்கை கொள்ளல் கூடாது. சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்திருந்தோம். ஒரு ஜனாசா வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொட வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, இவர் யாருக்காச்சும் கடன் தர வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொட வச்சாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு ஜனாசா வந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதிரியே கேட்டாங்க, இவர் யாருக்காவது கடன் அடைக்க வேண்டியது இருக்குதா என்பதாக கேட்டாங்க. ஆம், 3 தீனார் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தோடு இருக்கு, நீங்களே தொட வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அங்கிருந்து ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 3 தீனாரை அடைக்கும் பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன், நீங்களே தொட வையுங்கள் என்று வேண்டினார். அதை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொட வைத்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொட வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா அவர் வாங்கிய கடன் இருக்கிறதே, அது மிகப்பெரிய பரக்கத்தாக கருதப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தொழ வைத்தலை கூட கேள்விக்குறியாக்குகிறது. என்று சொன்னால், கடனை வாங்கிட்டோம்னு சொல்லி சொன்னா எப்ப அடைக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப உஷாரா இருக்கணும். சில நேரத்துல அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள மௌத்து வந்துடும். கடன் அடைக்கிறதுக்குள்ள மௌத்து வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
கடன் இரண்டு வடிவங்களில் வாங்கப்படுகிறது. ஒன்று, அதை அடைத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வாங்கப்படுகிறது. அப்படி யார் அடைத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வாங்கி அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி போராடுகிறாரோ, ஆனால் அடைப்பதற்குள் மரணமாகி விட்டார் என்று சொன்னால் அந்த கடனுடைய பொறுப்பு என்னுடையது. யார் திரும்ப கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லாமல் வாங்கி விடுகிறாரோ அவர் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மைகளை கொண்டுதான் அதை ஈடு செய்ய வேண்டும். அந்த நாளில் தீனாரும் திர்ஹமும் எந்த பலனும் அளிக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் திரும்ப கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாமல் கடன் வாங்கி அதை ஒன்று கொடுக்காமலேயே மரணித்து விட்டார் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது திருடராகவே சந்திப்பார். எவ்வளவு பெரிய அவமானமான வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் குறித்து எழுதாமல் ஒருவர் 2 இரவை கூட கழித்து விட வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். இந்த வார்த்தையை எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதற்கு பிறகு நான் ஒரு இரவை கூட நான் யாருக்கு என்ன தர வேண்டும், எனக்கு எவ்வளவு யார் தர வேண்டும் என்பதை நான் குறித்து வைக்காமல் நான் தூங்கியதில்லை என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. ஏன்? நமக்கு வர வேண்டியதை வாங்குவதற்கு முன்பு அல்லது தர வேண்டியதை தருவதற்கு முன்பு நமக்கு மௌத் வந்துடலாம். இன்னைக்கு உள்ள சூழல்ல இது நல்லாவே நமக்கு புரியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஈயாக்கும் வத்தைன், ஈயாக்கும் வத்தைன், ஈயாக்கும் வத்தைன். கடன் விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் ஃபஇன்ன அவ்வலஹு ஹம்முன் வ ஆகிரஹு ஹர்புன். கடனின் ஆரம்பம் கவலை, அதனுடைய முடிவு போராட்டம் என்பதாக கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அடைக்கிற நேரத்துல போராடுற மாதிரி ஆயிரலாம், அல்லது அடைக்க முடியாம போயிட்டா நாளை மறுமையில போராடுற மாதிரி ஆயிரலாம். ஆக கடனின் ஆரம்பம் கவலை, அதனுடைய முடிவு போராட்டம் என்பதாக கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சக தோழரான ஹிம்ரான் அவர்களிடத்துல சொல்றாங்க, ஹிம்ரானே, கடனுடைய விஷயத்தில் நான் உன்னை எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். கடன் இருக்கவே நீ மரணமாகிவிட்டால் நாளை மறுமையில் எந்த தீனாரும் திர்ஹத்தையும் கொண்டு நீ அதை ஈடு செய்ய முடியாது. உன்னுடைய நன்மைகளை கொண்டுதான் அதை ஈடு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே கடன் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சக தோழரான ஹிம்ரான் அவர்களை எச்சரிக்கிறார். பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றாமல் மரணமாகி நாளை மறுமையில் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது என்பது குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்களுடைய தாராள மனம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நமக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் குறை செய்து அவர் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதில் கூட கவனமாக இருந்தார். ஹஜ்ரத் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான். இரவு நேரத்துல மாட்டிக்கிட்டான். இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த திருடனை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கு திருட வந்திருக்கிறியே, இந்த உலகம் சார்ந்த எதுவுமே கிடைக்காது, மறுமை சார்ந்தது வேண்டுமானால் கிடைக்கும். உலகம் சம்பந்தப்பட்டதுதான் வேண்டும் என்று சொன்னால் நீ திரும்ப போயிரு, மறுமை சம்பந்தப்பட்டது வேணும்னு சொன்னா சொல்லு தர்றேன். அந்த திருடன் சொன்னா, சரி இந்த உலக சம்பந்தப்பட்டது தான் கிடைக்கல, சரி மர்ம சம்பந்தப்பட்டதாச்சும் கிடைக்கட்டுமே, ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு. உடனே என்ன செஞ்சாங்க, இங்க வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஒது செய்ய வச்சு தனக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இவங்க தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கூர்மையா கவனிக்கிறான். அவங்க உது செஞ்சது, தொழுதது, துவா செஞ்சது, அழுதது, தௌபா கேட்டது, இஸ்திக்ஃபார் செஞ்சதுன்னு சொல்லி இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களினுடைய ஒவ்வொரு அசைவையும் அருகில் இருந்து கவனிக்கிறான் திருடன். அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. எப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள், நாம் எப்படி இருக்கிறோமே என்று யோசித்தான். இமாம் அவர்களிடத்துல சொன்னா, நான் என்ன செய்யட்டும், ஒன்னும் செய்ய வேண்டாம், செஞ்சதுக்கு இஸ்திக்ஃபார் செய். உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சான். சுபுகுடைய நேரம் வந்துச்சு. சுபுகுடைய நேரம் வந்த உடனே தன்னோடு அழைச்சிக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க கேட்டாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி. இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, திருட வந்தவர் திருடப்பட்டார் என்பதாக சொன்னார். தான் பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதை யோசித்ததை விட பிறர் செய்த குறைபாட்டால் அவர்கள் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதில் கூட நம்முடைய முன்னோர்கள் அதீத கவனம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு திருடன் வந்தான்.
வந்து இமாம் நபவி ரஹிமஹுல்லா அவர்கள்ட்ட இருந்த விலை உயர்ந்த தலைப்பாகிய திருடிக்கிட்டு ஓடுறான். இமாம் நபவி ரஹிமஹுல்லா அவங்க பாத்துடுறாங்க. பார்த்துட்டு பின்னாடியே ஓடுறாங்க. பின்னாடியே ஓடும் போது ஒரு வாசகத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தலப்பாகிய உனக்கு அன்பளிப்பா கொடுத்துடுறேன், நீ அதை கபில் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஓடு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்த மக்கள் விளக்கம் கேட்கிற போது இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகாக சொன்னார்கள், மாதா யன்ஃபஉக் அய்யுஅஸிபல்லாஹு அஹீகல் முஸ்லிம் ஃபீ சபபிக் என்பதாக இமாம் மஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை சுட்டிக்காட்டினார். உன்னுடைய சகோதரன் நாளை மறுமையில் தண்டிக்கப்படுவதில் உனக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதாக இமாம் மஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் அது விஷயமாக அவனை துரத்து கொண்டு ஓடினேன் என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார். இதில் இன்னொரு விஷயத்தை அறிஞர்கள் அழகாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதர் கடனை வாங்கிவிட்டார், வாங்கிய கடனை அடைப்பதற்காக வேண்டி போராடினார், ஆனால் முடியாமல் அவர் மரணமாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய விஷயத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யமாமா போர்ல கொல்லப்பட்டுட்டாங்க. அவங்க அவருடைய நண்பருடைய கனவுல வந்து ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நான் யமாமா போர்ல கொல்லப்படும் போது அந்த வழியாக சென்ற ஒருவர் என்னுடைய விலை உயர்ந்த கவசத்தை அவர் கலட்டி கொண்டு சென்று விட்டார். அவர் யார், அவருடைய வீடு எங்க இருக்கிறது, அவருடைய குதிரை எந்த வகையை சார்ந்தது, என்னுடைய அந்த விலை உயர்ந்த கவசத்தை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்து அந்த பாத்திரத்தின் மீது அந்த குதிரையினுடைய சேணத்தை வைத்திருக்கிறார் என்பது வரை அவர்கள் கனவில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சென்று நான் தர வேண்டிய கடன் கொஞ்சம் இருக்கிறது, அதை அடைத்து விடுமாறு சொல்லுங்கள் என்பதாகவும் சொல்றாங்க. அவர்களுடைய நண்பர் அடுத்த நாள் எந்திரிச்சு எந்த அடையாளத்தை சொல்லி அவர்கள் சொன்னார்களோ அதே அடையாளத்தோடு அவர் இருந்தார். அவருடைய வீட்டிற்குள் அவர்களுடைய கவச ஆடை இருந்தது. பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சென்று சந்தித்து ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடன் குறித்து சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கடனை நிறைவேற்றினார்கள். இதை குறிப்பிடக்கூடிய இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ரூஹ்ல சொல்றாங்க, மரணித்தவர் கனவில் வந்து வசியத்து செய்தாலும் நிறைவேற்றுவது கடமை என்பதாக சொல்லுகிறார்கள். இதில் நாம் புரிய வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, அடைப்பதற்கு முழு முயற்சி எடுத்தும் அடைக்க முடியாத நிலையில் ஒருவர் மரணமாகிவிட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் விஷயத்தில் தன்னுடைய பொறுப்பில் அந்த கடனை அடைத்து விடுகிறான் என்கின்ற செய்தியை கூட இந்த சம்பவத்தின் பின்னணியில் நமக்கு சொல்லுவார். ஆக கடன் குறித்து அதிகமாக பேசப்படுவதற்கு இதுதான் காரணம். என்னவென்று சொன்னால், வாங்கிய கடனை அடைக்கும் விஷயத்தில் ஒரு அலட்சியம் இருப்பதை பரவலாகவே காண முடிகிறது. வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் தர வேண்டிய பணத்தை தாமதிப்பதும் தராமல் அப்படியே தவிர்த்து விடுவதுமாக கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய சிக்கலை பலரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலை பரவலாகவே பார்க்க முடிகிறது. நாம் இது விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும். வெறும் கடன் மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு தந்த வாக்குறுதியாக இருக்கட்டும், அடுத்தவர்கள் சார்ந்த அமானிதமாக இருக்கட்டும், அடுத்தவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் செய்த குறையை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிற போது அதை நிச்சயமாக ஈடு செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நாம் காசு பணங்களை கொண்டு ஈடு செய்ய முடியாது, நன்மைகளை கொண்டுதான் ஈடு செய்ய வேண்டும். நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளை அவருக்கு தர வேண்டும். நன்மையே போதுமான அளவிற்கு இல்லை என்று சொன்னால் அவருடைய பாவங்களை தன்னுடைய தலையில் சுமக்க வேண்டும். இப்படித்தான் அதை ஈடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தினுடைய விஷயத்தில், மற்றவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் விஷயத்தில் நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற புரிதல் மிகவும் அவசியம் என்கின்ற காரணத்தினால் தான் இது போன்ற தகவல்கள் அதிகமாக பேசப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ்விற்கு ஆற்ற வேண்டிய கடமையாக இருந்தாலும், அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையாக இருந்தாலும் அதை சரியான முறையில் நிறைவு செய்து வெற்றி பெறக்கூடிய சூழலை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தந்தருள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நன்மைகளை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன். حبيب الله
رسول الله إمام المرسلين